ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சொசைட்டி வந்து ஸ்டேபிளாக பில்ட் ஆகுறதுக்கும், அது ரொம்ப நாள் நிலைச்சிருக்கிறதுக்கும் என்ன ரீசன்னா, அந்த சொசைட்டி எதை வந்து நல்லது, எதை வந்து கெட்டது அப்படின்னு சூஸ் பண்ணுற அந்த டிசைடிங் ஃபேக்டர் தான் அந்த சொசைட்டியவே தாங்கி பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸில் வந்து ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் நடக்குது வச்சுக்கோங்களேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. சூப்பர்வைசர் அங்கே தான் நிற்கிறாரு. ஸோ 10 மினிட்ஸ் வந்து சூப்பர்வைசர் வெளியே போகிறாரு வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ்லேயும் அதே மாதிரி எக்ஸாம் நடக்குது, இன்னொரு கிளாஸ்லேயும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் நடக்குது. மொதல் கிளாஸில் உள்ளவங்க வந்து சூப்பர்வைசர் வெளியே போனாலும் ஒழுங்காக அழகாக வந்து தெரிஞ்ச கேள்வி எழுதி முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. 2வது கிளாஸில் சூப்பர்வைசர் போன உடனேயே ஒரு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சடனாக மொபைல் எடுத்து ஆன்சர்ஸை சர்ச் பண்ணி அதை எழுத ஆரம்பிக்கிறான். அவனை பார்த்து இன்னொரு பையன் வந்து எழுத ஆரம்பிக்கிறான். அவனை பார்த்து இன்னொரு பையன் வந்து எழுத ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி மொத்த கிளாஸுமே வந்து பிட் அடித்து அந்த எக்ஸாமை வந்து நல்லபடியாக ஃபினிஷ் பண்ணுறாங்க. இதில் வந்து எது தப்புன்னு கேட்டிங்க அப்படின்னா, யார் எந்த சைட் ஆஃப் காயினை வந்து விரும்புகிறாங்களோ அதுதான் ரொம்ப கரெக்டாக தெரியும். யார் எதை விரும்பலை அதான் ரொம்ப தப்பாக தெரியும். இப்போது தேர்டு பர்சனாக ஒரு பையன் வரான் வச்சுக்கோங்க. அவன் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறான். என்னடா சூப்பர்வைசர் வெளியே போனாங்க, உங்கள் கிளாஸில் எல்லோரும் எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க அப்படி கேட்குறான் வச்சுக்கோங்களேன். பிட் அடிச்சுக்கலாம் என்ன சொல்லுவாங்க, பெருமையாக சொல்லுவாங்க. நல்ல வேலைடா, அவன் வந்து வெளியே போயிட்டான், நாங்கள் எல்லாருமே வந்து பிட் அடித்து பாஸ் ஆகிட்டோம். 2வது உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவன் வெளியே போனாலும் நாங்கள் ஏதோ தெரிஞ்சதை எழுதிட்டோம், பாஸ் ஆனால் என்ன ஃபெயில் ஆனால் இல்லை, நாங்கள் ஒழுங்காக பரிசு எழுதிட்டோம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது எது சரி தப்பு அப்படின்னு டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா, மெஜாரிட்டி ஃபேக்டர். மெஜாரிட்டியாக எது ஒரு விஷயம் வந்து அங்கீகரிக்கப்படுதோ அதுதான் சரி அப்படின்னு ஆகுது. இந்த கான்செப்டை நீங்கள் எங்கே வேணால் அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேங்காக நடக்கிற பெரிய க்ரைமாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு வந்து கூட்டமாக சேர்ந்து செய்கிற தப்பு உங்களுக்கே தெரியும், ரொம்ப டீப்பாக போக விரும்பலை. அடுத்து வந்து மிலிட்ரி செய்கிற வார் க்ரைம்ஸு, இது எல்லாத்துலேயுமே இந்த டிசைடிங் ஃபேக்டர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இதுக்கும் நம்ம ஸ்டேட்டில் நடக்கிற யங்ஸ்டர்ஸ் கமிட் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த க்ரைம்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக இப்போது ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு 12th படிக்கிற பொண்ணு, மேபி 12th படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 17 ஏஜ் இருக்கும், 17 இருக்கும், 18 ஆகிட்டா ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் இருக்கும் 18 ஆகி. மேபி காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப தான் 18 வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஒரு 12th படிக்கிற பொண்ணு வச்சுக்கோங்களேன். அது பின்னாடியே வந்து ஒரு பையன் ஸ்டாக் பண்ணிகிட்டே வந்திருக்கான். அவளை வந்து லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கான். அவன் முடியாதுன்னு அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கா. அவங்க அப்பா வந்து பையனை வந்து கண்டிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த பையன் ரொம்ப வந்து கட்டாயப்படுத்தியிருக்கான். அந்த பொண்ணு மறுத்ததும் அவன் வந்து நைஃபை யூஸ் பண்ணி மர்டர் பண்ணிட்டான். ஸோ இவனுக்கு வந்து அந்த டிசைடிங் ஃபேக்டர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நிறைய காரணங்கள் வந்து இவனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு. மேபி அவன் வந்து ட்ரக்டாக இருக்கலாம் அந்த சம்பவத்தை செய்யும் போது. இல்லைன்னா அவன் ஏன் வந்து அந்த பொண்ணை ப்ரையாரிட்டியாக நினைக்கிறான், அதை வந்து நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும். அந்த பொண்ணை ப்ரையாரிட்டியாக நினைக்கிறதுக்கு எது வந்து தூண்டுது அப்படின்னு பார்த்தோன்னா, அது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கவனமாக எடுத்துக்க வேண்டியது. இதை திரும்ப திரும்ப சொல்ல விரும்பலை. ஆக்சுவலி இந்த சொசைட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, மனுஷங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மியூட்டேட் பண்ணுது. மியூட்டேட்னால் எது நம்மளோட பேசிக்கான தேவை அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, இது தாண்டா உன்னோட ப்ரையாரிட்டி அப்படின்னு யங்ஸ்டர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீடியாஸ் மூலியமாக. ஃபார் எக்ஸாம்பிள் ரெமோ படத்தை எடுத்துக்கோங்களேன். ரெமோ படத்தில் ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், அந்த பொண்ணை தொடர்ச்சியாக ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த பொண்ணு வந்து வேணான்னு சொல்லுவாள், மாறு வேஷமெல்லாம் போடுவார். கடைசியில் வந்து டேரக்டர் வந்து இந்த ஸ்டாக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி அப்படிங்கிறத யங்ஸ்டர்ஸை க்ரூம் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது கேட்டால், வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை வந்து கெட்டவனாக காட்டு, அவன் வந்து ரொம்ப மோசமானவன், அமெரிக்காக்காரன் அப்படி இப்படின்னு ட்ரோல் பண்ணு, அமெரிக்கா மாப்பிள்ளைன்னு சொல்லி ட்ரோல் பண்ணு, அவனுக்கு ஒரு கெட்ட குணத்தை வந்து வெளியே வச்சிரு அப்படின்னு ஒரு பிட்டை கடைசியாக கொண்டு வந்து ஸ்டாக் பண்ணுறது கரெக்ட். நீ ஸ்டாக் பண்ணிட்டே இருந்தேன்னா ஏதோ ஒரு ரீசன் கிடச்சிரும், அந்த பொண்ணு வந்து உன் பின்னாடி வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட்டடாக நிறைய படம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போயும் அந்த மாதிரி படம் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆர்ஆர்ட் மூவிஸ், எடுத்தோடனே ரத்தம் தெரிக்கிறது, கழுத்து அடையும் இது பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய மூவிஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. கெட்டவனை நியாயப்படுத்தி எடுக்கிற படம் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துக்கிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு டாக்ஸிக்கான கல்ச்சர் இப்போது ஸ்கூல் அண்டு காலேஜஸ் மத்தியில் பரவிட்டுருக்கு.
ஒரு பையனுக்கு இந்த வயசில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னா அவன் ரொம்ப வந்து வீக்கானவனாகவும் அவன் வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து இழக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த சொசைட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே கொண்டு போகிறாங்க. இதுக்கு காரணம் இந்த மீடியா தான். இது வந்து பேரண்ட்ஸும் வந்து கண்டுக்க மாட்றாங்க. நீங்கள் இப்போ காலேஜ் படிக்கிறவங்க யோசிச்சு பார்த்துருக்கலாம். ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணு கூட பேச ஆரம்பிச்சிட்டாலே அவனை தூக்கி உயரமாக வச்சு அவன் பின்னாடி ஒரு 4 பேர் வந்துடுவாங்க. அப்படியே அந்த நாய் மாதிரி நீங்கள் ரோட்டில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு நாய் ஒன்று டேஷ் பண்ணிகிட்டு இருக்கும், அது பின்னால் சுற்றி ஆண் நாயாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சினாரியோவை இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் யார் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் யோசிச்சிங்க எல்லாத்துக்குமே காரணம் மீடியா தான் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். எது சரி எது தப்பு அப்படிங்கிற டிசைடிங் ஃபேக்டர்ஸை இந்த மீடியா வந்து புல் பண்ணி எடுக்குது அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஒன்று சொல்கிறதுக்குல ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தால் அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பாய்.